நன்றி. அறிவோம் நமோ நாராயணாய நமக. இறைவனின் கருணையினால் அருள்மயமான ஆன்மீகம் உள்ள இடத்திற்கு நல்ல கலைஞர்களை அழைத்து இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இந்த வெண்ணாவல்குடி கிராமத்து பெரியவர்களுக்கும் மகளிர் மன்ற அருமை தாய்மார்களுக்கும் வெண்ணாவல்குடி வாழ் அருமை ரசிக அன்பு உள்ளங்களுக்கும் இந்த அற்புதமான நிகழ்விலே நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாடக கலா ரசிகர்கள் அனைவர்களுக்கும் இவரெல்லாம் வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மணி என்ன. எல்லாருக்கும் போன் பண்ணி தாஞ்சூர்ல இருந்து, கரம்பக்குடியில இருந்து, ஆலங்குடியில இருந்து இத்தனை பேருக்கு மணி என்ன போன் பண்ணி வரவழைத்திருக்கிறார்கள். அதுதான் விரும்புங்கள் என்பதை போல மனமது செம்மையாகும் பொழுது மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்பார்கள். அதனால்தான் இந்த அற்புதமான தன்மையிலே இந்த நல்ல காலமதிலே அருள்மயமான இடம் சொர்க்கமே இங்குதான் இருப்பதை போல நேற்று கடியாபட்டி திருவள்ளுவர் நகர் நேற்று என்னுடைய தலைமையிலே அங்கு நாடகம், அதே அமைப்பு அப்படி அட்டகாசமாக பிரகாசமாக லட்சுமி கடாட்சமாக விளங்குகின்றது இந்த அற்புதமான கலைஞரங்கம். அந்த மாதிரி இந்த மாதிரி நூல்களை காலமெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ஆறில்லாவோருக்கு அழகுபாடு என்பாள் அப்படி மூதாட்டி. அதனால்தான் ஊருக்கு ஒரு ஆண்டவன் ஆலயத்தை அமைத்து இறைவனை வழிபடக்கூடிய தருணம் இந்த தருணம். புகழ்வாருக்கு அருள் வழங்க தாமதமானாலும் இகழ்வாரை உடனங்க வாழ வைப்பான் என்றால் அறியாமை என்ற இருளை போக்குபவன் முருகன். அதனால்தான் அறியாமை என்ற ஒளியை போக்கி உண்மை அறிவு என்ற ஒளிகாட்டிக் கொண்டிருப்பவன் தான் அந்த இறைவன். அந்த இறைவனை நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறைவேற்பு. இதுக்கெல்லாம் காரணம் நமக்கும் ஒரு அப்பாற்பட்ட சக்தியாக ஆண்டவன் வந்து நமக்கு அருள் கொடுக்கிறான் என்றால் அதுதான் தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பார்கள். சொல்வாங்க, கடவுள் மாதிரி வந்தாரியா அவர், கடவுள் மாதிரி வந்து தக்க சமயத்தில் உதவி புரிந்தாரியா அப்படின்னு. என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை அப்படி நடந்தது. அதுக்கெல்லாம் உதாரணம் சக்கர செட்டியார் ஐயா, அதே போல கரம்பக்குடி அண்ணன் பாஸ்கரன், அதே போல எங்க அண்ணன் சுப்பண்ணே நாராயணன், அதே போல தம்பி ஆறுமுகம் வந்து இதை பார்த்துட்டு உடலும் கொஞ்சம் இது ஒரு மாதிரி அங்கே போயிட்டாங்க. ஆறுமுகம் இந்த உள்ளங்கள் எல்லாம் அந்த மனது தூய்மை அப்படி என்பார்கள். மனமது செம்மையாகும் பொழுது மந்திரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னதான் வாழ்க்கையில மனிதனுக்கு இன்பம் துன்பம் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. கோடீஸ்வரனுக்கும் கவலை தான். அதே போல காசே இல்லாம இருக்கக்கூடிய ஏழை வாசிகளுக்கும் கவலை இல்லாத மனிதர் உலகத்தில் யாரும் இருக்கா? யாருமே இல்லை. என்ன காசு பணம் இருந்து என்ன பண்ண, நிம்மதின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அதான் சொல்லுவேன், தாய் போய்விட்டால் அரிசுவை உணவு போய்விடும், தந்தை இல்லை என்றால் கல்விக்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும், அதே போல தம்பிகள் இல்லை என்றால் தோல் வலிமை போய்விடும். இதற்கெல்லாம் மேலாக தாரம் என்ற மனைவி போய்விட்டால் எல்லாமே போயிருதா இல்லையா? அப்படி இருந்தாலும் அந்த சோகம் இருந்தாலும் இங்கே வந்து இந்த மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களை எல்லாம் பார்க்கையில் அந்த கவலையெல்லாம் மறைந்து விடுகின்றன. அதுதான் இதுக்காக இனிமே புதுசாக ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா? மகள்லாம் வந்து பேரையெல்லாம் வந்த பிறகு நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேண்டி இருக்கு. அப்படி நினைச்சோம்னாலும் அதை செய்யலாம். அது நமக்கு தேவையா அப்படின்னு சிந்திக்க வேண்டியிருக்கா இல்லையா? கண்டிப்பா. உலகத்துல காசு இல்லாத இருக்க, காசு கொடுத்து 1000 பெண்கள் எல்லாம் வருவார்கள். அந்த மாதிரி அது வேற. ஆனால் நிம்மதி அப்படி என்றால் இதுதான் நிம்மதி. இந்த மக்களை பார்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சக்கர செட்டியார் ஐயாவை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்வாக இருந்தது. அதே போல கரம்பக்குடி அண்ணன் பாஸ்கரன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ரவி நல்லா இருக்கிறது கேட்கும்போது அந்த உள்ளம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதுதான் சந்தோஷம். வேற என்ன? இந்த சந்தோஷம் இருக்கும் பொழுது எனக்கு எந்த மனக்கவலை. அந்த மாதிரி அருமை அண்ணன் அதே போல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என் அருமை தம்பி விளம்பரவா சகோதரன். தினசரி போன் பண்ணி நான் கவியண்ணா நீங்க எந்த ஊர் போறீங்க அப்படின்னு கேட்பாப்புல. தம்பி முத்துக்குமார் மறக்க முடியுமா? இங்கதான் உட்கார்ந்து எனக்கு சொல்லும் அருமை தம்பி முத்துக்குமார் இல்லாதது ஒரு குறை இருந்தாலும் அவர் ஆத்மா இன்னாலும் சாந்தி அடைந்து நம்மளை எல்லாம் என்னை வாழ்த்தும் என்று நம்பிக்கை உண்டு. அதனாலே இந்த அற்புதமான அனைத்து பேர் தெரியாமல் இருந்தாலும் அந்த அனைத்து ரசிகர்களுக்கும் எனது பணிவான நன்றி. அதே போல வெண்ணாவல் பிடிவாள் மகளிர் எனது அருமை தாய்மார்களுக்கும் அருமை சகோதரிகளுக்கும் தம்பிமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அண்ணன் மணிகண்ணனின் சார்பாக எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆக அனைத்து அன்பு உள்ளங்களும் இந்த இடத்தில் அன்பளிப்பை அளித்து வந்திருக்கின்றார்கள். அதே போல ஆறுமுகம் தாஞ்சூரிலிருந்து வந்து ரூபாய் 501 எனக்கு அன்பளிப்பு கொடுத்தது. அதே போல இந்த அருமை அண்ணன் தாஞ்சூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுப்பண்ணன் அவர்களும் நாராயணன் அவர்களும் எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல எனது அருமை அன்பு உள்ளங்கள் புதுக்கோட்டை காந்தி நகர் மீகா குட்டிச்சாமி கே முருகாயி ஆகிய அன்பு உள்ளங்கள் எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றி கலந்த வணக்கம். அதே போல எனது அருமை அன்பு உள்ளங்கள் இந்த இடத்திலே பாராட்டும் இடத்திலே அழியா நிலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பஞ்சமிழ் SSR உபயதாரர் நாகர் அழியா நிலை வாழ் அன்பு தம்பிகள் ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அனைத்து அன்பு தம்பிகளுக்கும் எனது சிறந்தாண்டு நன்றி. அதே போல வாத்தியார் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா இன்னைக்கு வாத்தியாரை வந்து ஒன்று பார்த்தேன் சாப்பிடுற இடத்துல. அப்படிப்பட்ட அனைத்து அன்பு உள்ளங்கள் எல்லாம் ஆறுபோல் தழைத்து அருகுபோல் வேறின்றி நெய்யின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து இந்த மக்கள் எல்லாம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும். அந்த நட்பு இருக்கணும். கபடு இல்லாத நட்பு இருந்தாச்சுன்னா உலகத்துல என்னைக்கு நிலைத்து வாழலாம். மரணம் கூட தள்ளி போய்விடாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் அது சரிப்படாது. இந்த உள்ளம்தான் அதாவது உள்ளமே பெருங்கோயில் ஊனிடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவனை சிவலிங்கம் விடாங்க. கோயில போய் எழுதா சாமியை கும்பிடுற அதுக்காக கோவிலுக்கு போகாம இருக்காத. கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குராமரை தெரிந்து கொள்ளடா அப்படின்னு இல்லையா? அதே போல அந்த கோவில் என்பது இங்கே உள்ளேதான் இருக்கிறது. ஆக தாயின் கருவறையிலே இருந்து நாம் எல்லாம் வந்தோம். அதே போல இறைவன் கருவறையிலே இருக்கின்றான். அவன் ஆட்டுவித்தால் நாம் ஆடுகின்றோம். நம் பாடுறோம்னா ரொம்ப நாம் பாடுறோம். அவன் பாட வைக்கின்றான், பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லா அருளும் பெற்று பொருளும் பெற்று வென்றவை
ஐயா பூஜாரி ஐயா அவர்கள் எனக்கு அன்பை படித்திருக்கின்றார்கள். அருமை ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம், மனமார்ந்த நன்றி, உள்ளம் கனிந்த வணக்கம். அருமை தம்பி முத்துக்குமார் நினைவாக எனது அருமை அன்பு உள்ளம் அருமை அன்பு உள்ளம் ரூபாய் 201 அன்பளி படைத்து அவரை பற்றி பாட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். பாஸ்கரன் அருமை அண்ணன் அவர்கள் எனக்கு பெருமை சேர்க்கும் விதத்திலே அன்பளி படித்து நல்லாட்சி வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் என்னன்றி ஒன்றாருக்கு ஒய்வில்லா ஒய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்கு என்பார். இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு என்று இறைசக்தி இருப்பதனால் தான் இந்த நிகழ்ச்சி. அவருடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்றால் எனது அரைவை தம்பி முத்துக்குமாரை நினைவூட்டும் பொருட்டு இந்த நிலையிலே சதாரம் நீங்களாம் பிறந்திருக்க முன்னாடி வந்த படம், நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படத்தில் இருந்து அப்படிலாம் என் லட்சியமனை பிறந்திருக்கவே மாட்டேன் என் மகன் அந்த காலம். அதனால நினைந்து நினைந்து நெஞ்சோ யாரும் எனக்கு பகையில்லை, எவரின் சூழ்ச்சிக்கும் அடிமை இல்லை. அசுரர் வாழும் இடம் செல்வேன், அமரர் கோட்டம் புகழ்ந்திடுவேன், இசைந்த மங்கையில் நட்புகுவேன், ஈடு இல்லா முனிவர்களுக்கும் அருள் புரிவேன். பாலும் சோறும் ஒன்றன்பே, பழமும் இடமும் நன்றன்பே, சோலை சொந்தல் மகிழ்ந்திடுவேன், பாலகை பார்த்து மகிழ்ந்திடுவேன். கூட்டில் வாழும் பறவை இல்லை,
கூடி திரிய துணையுமில்லை, நாட்டில் எனக்கோர் இடமுமில்லை, நாளும் எனது கடமைகளை செய்ய நான் தவறியதில்லை. இறைவனின் அருளால் எது நடந்ததோ நன்மையாக நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் இறைவனின் கருணையினால் நல்ல விதமாக மழை இல்லாமல் வருண பகவான் துணையோடு அருமையாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எது நடந்து முடிய போகிறதோ அதுவும் இறைவனின் கருணையினால் நல்ல விதமாக நடந்து முடியும் என்பதற்காக என் அருமை அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து அது உங்களுடைய அற்புதமான ஆசீர்வாதம் தான். நன்றி. உங்களுக்காக காண குரலால் கேட்க ஆசை என்று முதல் மரியாதை எனது இசைஞானி இளையராஜாவினுடைய அற்புதமான இசை அமைப்பிலே சில்வர் ஜூப்ளி அடைந்த படம் முதல் மரியாதை. அந்த திரைப்படத்தில் இருந்து அது பாரதி ராஜாவால் அந்த திரைப்படம் மெருகேறியதா இல்லை இசைஞானி இளையராஜாவின் இசையால் அந்த படம் மெருகேறியதா இல்லை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் அது சாத்தியமா என்று கேட்கும்போது 3 பேருடைய அந்த தன்மையினாலே அங்கே எப்படி பரிமளித்ததோ அங்கு 3 பேர், இங்கே இசையமைப்பாளர்கள் 4 பேர். உங்களை வைத்து இந்த பாடலை பரிமளிக்க வேண்டும் என்பதற்காக அருமை குளவாய்ப்பட்டி வாழ் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி நளினி பார்வை ராஜா அருமை அன்பு தம்பிகள் ரூபாய் 501 அடியனுக்கு அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அந்த உள்ளங்களுக்காக இதோ நேர்த்தபிடித்தான் நாம் பாடல, என்னை பாட வைத்தார்கள் திருவள்ளுவர் நகரிலே கடியாபட்டியிலே. அவங்க என்ன பாட எழுதுவாங்களோ அதைத்தான் பாடுங்க. பூங்காற்று திரும்புமா பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய்மணி கிடைக்குமா
மனசுக்குள்ள காத்தானே மறந்ததா உலகம்தா மறந்ததா. அற்புதமான பேக்ரவுண்டு, சூப்பரா மாப்பிள்ள, அருமை அருமை. ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. இன்னைக்கு தான் பாண்டியில டிராயிங் அப்படி வரையும் என்ன அப்படியே வரைஞ்சுவேன். ஆமா, அதெல்லாம் மறக்க முடியாது. கண்டிப்பா வந்துருக்கோம். அந்த ஞானம் எல்லாம் கண்டிப்பா இறைவனோட அருளாக வரட்டும். நன்றி நன்றி. அதே போல அருமை அன்பு வேண்டுகோளுக்கிழங்க இந்த இடத்துல அன்பு ரசிகர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு படித்திருக்கின்றார்கள். எனது அருமை அன்பு தம்பிகள் சமரசம் உலாவும் இடமே அப்படிங்கிற பாட்டை கேட்டிருக்காங்க. ரொம்ப பணிவான வணக்கம். அவருடைய அன்புக்கு என்னாலும் அடிமை. ஒரு நாளைக்கு ஒரு கடமை செய்யணும், கடமையை செய்யணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்கிறது என்பார்கள். கடமை செய்யும் பொழுதே பலன் வந்து கொண்டே இருக்காது இல்லையா? அதனால முல்லை இட்ட தீ உட்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யாரும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பச்சை வாழமட்டையே ஞானிகளாக இருந்த பட்டினத்து சுவாமிகள் பெற்ற தாயின் உடம்பு நோகாமல் தகனம் வருகின்றாராம். அந்த மாதிரி இந்த இடத்துல அதுதான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ பெரியாளு நான் பெரியாளுங்கிற கருத்து வேறுபாடு இருக்காது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படி என்று அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த சமரசம் உலாவக்கூடிய இடம், அதுதான் இடுகாடு என்பார்கள். அதுதான் சமரசம் உலாவும் இடமே அப்படின்னு அன்னைக்கு அற்புதமான படத்தில் இருந்து சொன்னார்கள். அந்த அற்புதமான பாடலை தம்பிகள் கேட்டதுனால சமரசம் Lord,
படம் எப்பேற்பட்ட பாட்டை கேட்கிறாரு பாரு. அப்ப இந்த பாட்டை ஜெயலலிதா கேட்டாலும் பாடுவாயா நம்பிக்கை உண்டாக்கிட்டோம் பாரு. அதுதான் பெரிய தன்மை. ஆமா, சுடர் விளக்காக இருந்தாலும் பருப்பு இல்லாம சாம்பார் வைக்க முடியாது. என்ன பருப்பு இல்லாம சாம்பார் வைக்க முடியுமா? பாய்மரம் இல்லாமல் கப்பல் விட முடியுமா? அதே போல பாய்மரம் இருந்தாலும் அங்க தேப்புன்னு ஒண்ணு இருந்தா தான் இங்க மாப்பிள்ளைக்கு பக்கத்துல லட்சுமணங்கிறவன் நல்லா வாசிக்கிறான். ராம லட்சுமணன் மாதிரி ராமனுக்கு எப்படி லட்சுமணன் வைத்தாலும் அதே போல அற்புதமான தம்பி எனவே உடன்படவா அருமை மகன் ராமமூர்த்தி வந்தது ரொம்ப நல்லா இருக்கு, நன்றாக இருந்தது. இந்த பாட்டை பாடுற விதமா பாடுதான் வாசிக்கிறாங்க இல்லையா? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரைங்கிறதுக்கு உதாரணம் இல்ல. சத்தம் கேட்கிறேன், சத்தம். ஆலோலம் ஆலோலம் லவ் ஷோ. ஓ லவ் ஷோ, நல்ல வேலை மேட்னி ஷோ இருக்காம இது நைட் ஷோ, இரவு நடுநீசி ஷோ. என்ன அற்புதமான கோழி படம், என்ன இனிமையான ஒரு ராகம், அற்புதமான ஒரு ராகமாக அற்புதமாக பாடினாள். என்ன அழகாக சொன்னார்ல அந்த மாதிரி சிங்கத்துறதான் காரணம்னு. அந்த மாதிரி அதான் சொல்நயம் பொருள்நயம், அது இசைநயம் அப்படிங்கிற மாதிரி. என்ன முக்கியமான அற்புதமான குரல் படம். குரல் கைக்கிளை உலை இழி விளரி துத்தம் சாதம் என்ற சப்த சுரங்கள் 7க்கும் கொஞ்சம் கூட சுதிபேதம் இல்லாமல் இனிமையாக பாடுகின்றாள். பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, பாகேஸ்வரி, இவ மணப்பாற ஈஸ்வரி. அந்த மாதிரி மணப்பாற ஈஸ்வரி மனமாக அற்புதமாக பாடினாள். அருவம் உருவமாகி அனாதையாய் படவாய் கொண்டாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் அப்படின்னு அழகாக பாடுகின்றாள். அடிக்கிறவதான் இடிக்கும் நினைச்ச கூட இருக்காரு கொழுத்தாட அவளும் நன்றாக பாடுகின்றாள். உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆமா, சில பேருக்கு எல்லாம் ஒன்னா தெரியும், ஆனா சிலருக்கு தனித்தனியா தெரியும். அந்த மாதிரி அற்புதமான தன்மையிலே கடல்ல இருக்கிற உப்புக்கும் காற்றுல விளைகிற நாசங்காய்க்கு எப்படி உறவை ஏற்படுத்தி ஊறுகாய் ஆக்குகின்றனோ அந்த மாதிரி முருகனோடு வாழ பிறந்த வழிகள். அதனால்தான் மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணீரிலே தோன்றினார். முருகன் எப்படி தோன்றினான்? கனலில் கருவாகி புனலில் இருந்து தோன்றினார். அப்ப கண்ணிலே இருந்து தோன்றியவளை கண்ணிலே இருந்து வந்தவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக நான் வந்திருக்கேன். அப்படி வந்திருக்கும் காலம் முதலை இவளை காணும் பொழுது நிறம் மாறாத பூக்களை போல அஞ்சற ஆயிரம் மலர்களே மலர்கள். அப்படி வெட்டியை வச்சு போட்டாராம் இசை. கவிஞர் கண்ணதாசன் அப்படியே சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தாராம். வாசி தம்பி வாசிரா வாசிரா வாய் அசைக்காம எந்த செய்கையும் செய்யாம முகத்தை நடிக்காம இசைஞானி சொன்னாராம். கேட்டுக்கிட்டே இருந்த கவிஞர் அப்படி சீரடை குடிச்சுக்கிட்டு சொல்லு 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 தம்பி சொல்லு தம்பி ராஜா சொல்றா ராஜா எப்படி ஆயிரம் தனநன மலர்களே தனநன மலருங்கள் தனநன அமுத கீதம் தானன தானன காதல் தேவன் காவியோ தானனா நீங்களோ தானனா
நாங்களோ நெருங்கி வந்து அப்படியே கண்ணதாச காலை தொட்டு கும்பிட்டாரா இசைஞானி. அந்த மாதிரி அந்த இசைக்கு பெருமை சேர்த்த மாதிரி இசைஞானி. அந்த இசைஞானிக்கு இசைக்கு தகுந்தார் போல மெருகேற்றியவர் கவியரசர் ஐயா கண்ணதாசன். அதனாலதான் ஆயிரம் மலர்களே மலருங்கள் வாடாத